ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஒரு நல்ல கேப் டவுன் மார்க்கெட். கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் அகெயின் ரிக்கவரி ஆகி ஒரு மாதிரி பாசிட்டிவ் மோடில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த பாசிட்டிவ் மோட் அப்படின்றது லாஸ்ட் 3 days அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்மால் ரிக்கவரி. ஆனால் இந்த 20 ப்ரீவியஸ் லோ இருக்குது பாருங்கள், 23,264. ஆக்சுவலாக அது பக்கத்தில் ரிக்கவரி ஆகி அந்த 23,300க்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க. நேற்றோட க்ளோசிங் மார்க்கெட் 23,400 பக்கத்தில் 400 ஐ திங்க் 380 சம்திங்கில் தான் இருந்தது. நான் நேற்றே மென்ஷன் பண்ணியிருப்பேன், 23,300 23,200 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த இடத்த கிராஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கிங்க, ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிட்டுருக்குன்றது மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த ப்ரீவியஸில் பக்கத்தில் வரும்போது லைட்டாக இந்த சப்போர்ட் மாதிரி ஆக்சுவலாக கேப் டவுன் அதுக்கு கீழே தான் வந்தோடனே அந்த ஃபஸ்ட்டு ஒரு சைட் வேஸ் மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் ரிக்கவரி. ஆக்சுவலாக இன்றைக்கி ஐடி பெரிய ஒரு ஹோப், ஒரு பெரிய பிரேக் அவுட். இன்ஃபோசிஸ் ஒரு 4% ஏறி இருக்குது. டிசிஎஸ், நிஃப்டி, ஐடி எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் பிச்சு உதறி இருக்குது. அதனால் நிஃப்டி ஓரளவுக்கு தாக்கு பிடிக்குது. இந்த மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கும் போது ஏதாவது ஒரு செக்டாரை சப்போர்ட் பண்ணி மார்க்கெட்டை அந்த குறிப்பிட்ட அந்த ரேஞ்சிலே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு. ஆனால் இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, இந்த சப்போர்ட் எடுத்ததுக்கு ஒரு ரிக்கவரி மாதிரி தான் நான் பார்க்குறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நான் ஆல்ரெடி ரிப்பீட் பண்ணியிருக்கேன், ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிட்டுருக்குன்னு. அது ரிலேட்டடாக ஒரு கமெண்ட் வந்திருக்கு, நான் அதை பற்றி பேசுகிறேன். இவர் வெங்கடேஷன், இவர் நம்மளோட ரெகுலர் ஃபாலோவர். பாலாஜி சார், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஹெட்டின் உச்சநிலை ஒரு தோள்களை விட அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் வரையும் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஹெட்டை இடது தோல் உச்சத்தை விட குறைவாக கீழே உள்ளது. அதாவது இது ஸ்லாண்டிங்காக இருக்குது. அதாவது நீங்கள் ஆங்கிளாக இப்போ ஒரே நேரவாக இருந்தால் தட் இஸ் டிஃப்ரெண்ட் திங். இந்த மாதிரி ஆங்கிள் டெல்டாகி வரும், இப்படி வரும்போது என்னாங்கன்னா, அந்த ஆங்கிள் பார்க்கும் போது அந்த ஆங்கிளுக்கு பேரலாக ஹெட்டு எப்படி இருக்குன்றதான் செக் பண்ணுமே தவிர நம்ம அதே நேரோ மைண்ட் செட்லேயே பார்க்கக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரியும். ஓகேவா, ரைட். ஸோ எனிவே, ஸோ முக்கியமான சப்போர்ட். ஆக்சுவலாக இந்த செல்லிங்க்கு காரணமே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யூஎஸோட டீல் பெரிய லெவலில் அது ஒர்க் அவுட் ஆகலை, திருப்பி வார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு திருப்பி பேச்சுவார்த்தை ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்றதான் திருப்பி நியூஸ் வந்துட்டுருக்கு. இது திருப்பி ஒரே நியூஸை வந்துகிட்டே இருக்கும்போது நம்பிக்கை இழந்துருவாங்க, அடப்போயா அப்படின்ற மாதிரி. பட் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் ஆல்ரெடி அப் ட்ரெண்டில் தான் இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் நம்ம மார்க்கெட்டுக்கு தான் அந்த ரிஃப்ளெக்ஷன் பெருசாக இல்லை. இதுக்கு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டிலாம் பல காரணங்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி ஒரு செல்லிங் ப்ரெஷராக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சாரி, யூஎஸ் மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் செல்லிங் ப்ரெஷர் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நான் ரெக்கார்ட் பண்ணுறக்கு டைம் 7:45. நீங்கள் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தாலும் ஒரு செல்லிங் ப்ரெஷராக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்க மாதிரி தெரியுது லைட்டாக. பட் அந்தளவுக்கு பெருசாக இல்லை, ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷரோடு ட்ரேட் ஆகிட்டுருக்கு அந்த விழுந்ததுலேருந்து. இப்போ அடுத்து என்னென்னா, நெக்ஸ்ட் வாட்? இப்போ கண்டினியூவாக நிஃப்டி இந்த இடத்த உடைக்காமல் பவுன்ஸ் ஆகுமா, இல்லை இங்கேருந்து கொஞ்சம் ரிக்கவரி மோடில் இருக்குமா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். இன்னொரு கமெண்ட் வந்திருக்கு, என்னென்னா, சிவகுமார், பாலாஜி சார், அகெயின் ஒன் கொஷின் சார். திஸ் மந்த் 20,800 கேப் ஃபில்லிங் நடக்குமா சார்? ப்ளீஸ் கிவ் டெக்னிக்கல், தேங்க்யூ சார் அப்படின்னு. அதாவது 20,800ன்றது அவர் சொல்கிறது எங்கேயோ இருக்குது, கிட்டத்தட்ட 2,000-3,000 பாயிண்ட் தள்ளி இருக்குது. அது ஒரே நாள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இந்த மாதத்துலலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அப்படி வந்ததுன்னா இந்த இடத்துக்கு ஸ்ட்ராங்காக, ஏன்னா இந்த கேப் ஃபில்லிங் சப்போர்ட் ஒன்று சொல்லியிருந்தேன், ஞாபகம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அந்த இடத்துக்கு கூட இன்னும் வரல. அது ஒரு மைனர் சப்போர்ட். அது இங்கேயே வந்தால் ஓகே, இதுக்கப்புறம் அது வரும்போது பெருசாக ரியாக்ட் பண்ணாது. பட் இருப்பினும் சின்ன இன்ட்ராடே சப்போர்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணலாம். அது 23,000 பக்கத்தில் இருக்குது, 2300. ஓகேவா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த 23,269 300. அதையே இன்னும் பிரேக் பண்ணல மார்க்கெட். அதை உடச்சதுக்கப்புறம் இந்த கேப் ஃபில்லிங் சப்போர்ட் சின்ன லெவலில் ஆக்ட் ஆகும் 2300. இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் பெருசாக ஹோப் இல்லை. அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூவாக அடின்னு அடிப்பாங்க 22,100 வரைக்கும். பட் இதெல்லாம் உடைக்கிறதுக்கு இட் வில் டேக் டைம். ஸோ அது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு மார்க்கெட் டைம் எடுத்துக்கும். இது ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்திருக்கு, ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் ஆகணும்னு எனக்கும் ஆசை கிடையாது. பட் அந்த ஃபார்மேஷன் வரும்போது நம்ம அலர்ட்டாக இருக்க வேண்டியது நம்ம ஒரு ட்ரேடராகவோ இன்வெஸ்டராகவோ நம்மளோட பொறுப்பு.
நீங்கள் மார்க்கெட்டில் சர்வைவ் ஆகணும்னா மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் அன்சர்டனிட்டி. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஓகேவா? நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருந்து அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நம்ம வந்து இங்கே சர்வை பண்ணணும். அப்போ நம்ம ரெகுலராக மார்க்கெட்டில் இருக்கணும். நான் எல்லாருக்கும் அதான் சொல்லுவேன், நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ மார்க்கெட்டில் ரெகுலராக இருங்க. என்னென்ன நடக்குது மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் உங்களுக்கு நாலேஜ். ஒரு மாதம் கம்முன்னு விட்டு போயிட்டிங்கன்னா எல்லாமே புதுசாக தெரியும். ஏன்னா நிறைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம். நம்ம ரெகுலராக இருக்கணும். ஓகே, ரைட். எனிவே, ஸோ நிஃப்டி வந்து இன்றைக்கி நடந்தது அந்த சப்போர்ட் 23,300 பக்கத்தில் போயிட்டு அந்த ப்ரீவியஸ் லோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடம் இதை பாருங்கள், இந்த இடத்துக்கு பக்கத்தில் போயிட்டு தான் வந்து பவுன்ஸ் ஆகிருக்கு. இந்த இடத்த கிராஸ் ஆகிடுச்சுன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். நெக் லைன் அது பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. பார்ப்போம். நிஃப்டி ஐடியை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஐடி செக்டர் வந்து ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டமில் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சுருக்காப்புல. ஆக்சுவலாக இன்றைக்கி இன்ஃபோசிஸ் நிஃப்டி ஐடியே வந்து 4% ஏறி முடிஞ்சிருக்கு. நான் இது நிறைய பேர் கேட்டிருந்தேன், என்ன இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. ஸோ டெக்னிக்கலாக ஒரு ஷார்ப்பான பிரேக் அவுட் இன்னும் கூட ஏறும். ஆக்சுவலாக அந்த டவுன் ட்ரெண்ட் சினாரியோ அங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடத்த வந்து அது ரெசிஸ்டன்ஸ் அங்கே தான் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்த கிராஸ் ஆச்சுன்னா அடுத்தது இது. ஆக்சுவலாக ஹெட் அண்ட் ஷோல்டர் டார்கெட் இங்கே தான் இருக்குது. 32,000 தான். ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல. கிட்டத்தட்ட அந்த ஏப்ரல் மந்த்து ஹைக்கு பக்கத்தில் ஐடி வந்துட்டுருக்கு. ஒரே ஒரு ஹோப் வேணால் இந்த 32,000 திருப்பி ஒரு சான்ஸ் இருக்குது ரிக்கவர் ஆகிறதுக்கு. இந்த 32,000 ஒரு டிசிசிவாக பிரேக் பண்ணுச்சுன்னா எல்லா ஐடி ஸ்டாக்ஸும் ரிக்கவரி ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஃபோசிஸ்லாம் இன்றைக்கி வந்து நல்ல ரிக்கவரி. இந்த டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் ஐடி செக்டர்னால தான் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் ஓரளவுக்கு வந்து தாக்கு பிடிச்சி இப்போ வந்து ரிக்கவரி ஆகிருக்கு. பட் இது டெவலப் ஆகிறது எப்படின்னு வாட்ச் பண்ணோம். பிரேக் அவுட் ஆகிருக்கு இன்ஃபோசிஸ். நெக்ஸ்ட்டு அந்த டார்கெட் வந்து 1330 தான் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்ப இங்கே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா வந்து இந்த ஐடி செக்டரே ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிக்கவர் ஆக ட்ரை பண்ணிச்சு. அகெயின் ஃபால், நல்ல ஃபால். அதுக்கப்புறம் ஒரு முட்டி போராடி திருப்பி வந்து அந்த இடத்த வந்து ட்ரை பண்ணுது. இந்த அட்டம்ப்ட் இந்த இடத்த உடைச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு மொமெண்டம் கிடைக்கும். அந்த சென்டிமெண்ட் வந்து அப் ட்ரெண்டுக்கு திரும்பும். பட் வந்து அது வந்து இன்னும் டைம் இருக்குது. இப்போயே பேச வேண்டாம். இப்போதைக்கு வந்து பிரேக் அவுட்டாக இருக்குது. கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ரைட். ஸோ பேங்க் நிஃப்டி பற்றி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதே சினாரியோ தான். அதுவும் ப்ரீவியஸில் டச் பண்ண உடனே பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிட்ட கூட வரல. ஆக்சுவலாக 52,937 கிட்டத்தட்ட 53,000 அந்த இடத்த வந்து டிசிசிவாக பிரேக் பண்ணணும். ஆனால் உடைக்கல. ஜஸ்ட்டு சின்ன கேப் டவுன் ஆகிட்டு ரெக்கவரி ஆக ஆரம்பித்தது. ஸோ இது வந்து சும்மா ஒரு ஒரு ஷார்ட் கவரிங் வேலை மாதிரி தான் பார்க்குறேன். இன்னும் பெரிய ப்ராப்பர் ஏதோ ரிவர்ஸ் தெரியல. இன்றைக்கி நடந்த ஒரு ஸ்மால் ரெக்கவரி. கேர்ஃபுல்லாகவே இருங்க. பேங்க் நிஃப்டிக்கு 53,000 ரொம்ப க்ரூஷியல். ஹெச்டிஎஃப்சியும் ஸ்மால் ரிக்கவரி சப்போர்ட் பக்கத்தில். எல்லாம் ஓவர் சோல்டில் இருக்குது இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம். லைன்ஸ் வந்து செல்லிங் ப்ரெஷர் திருப்பியும். ஸோ ஏதாவது நடந்து ஒரு பெரிய மூவ் வரணுங்க. அப்போ தான் மார்க்கெட் ஏதாவது லிஃப்ட் ஆகும். இந்த இடத்துலையே சுற்றிகிட்டே இருக்குது. ரொம்ப கடுப்பேத்திங் மூமெண்ட். லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 2 வருஷத்தில் கிடைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. மேபி ஸ்விங் ட்ரேட் மாதிரி பண்ணி ஒரு ஷார்ட் டேர்மில் வாங்கி விற்றாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமே தவிர, ஒரு இன்வெஸ்டராக வாங்கிட்டு அப்படியே வச்சிட்ருக்கவங்களுக்கு வந்து ஏன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கே தவிர ஒரு ஸ்டடி அப் ட்ரெண்டோ ஸ்டடி டவுன் ட்ரெண்டோ இல்லை. ஓகே, ரைட். ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நடந்த ஷார்ட் கவரிங் வேலை பார்ப்போம் எப்படி டெவலப் ஆகுதுன்றது. உங்களோட வியூ கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், ஜூன் மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதான் மார்க்கெட்டில் உங்களை சர்வை பண்ண முடியும். ஸோ கீழே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். ஏதாவது கிளாஸஸ் ரிலேட்டடாக நிறைய பேர் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, இந்த ஆப்ஷன் வச்சுருக்கேன், நான் ஹோல்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. நான் என்எஸ்சி ஆத்தரைஸ் பர்சனால எல்லாத்தையுமே நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஓகே, ரைட். ஸோ விருப்பப்படுறவங்க வந்து கற்றுக்குங்க. ஏதாவது கொரிஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி நண்பர்களே.